ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்திற்கு வந்திருக்க உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிக்க பிறந்தவர்கள், ஜெயிக்க பிறந்தவர்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நாம் தேவனை துதித்து ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். ஜெபிப்போமா? அன்புள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெப ஆராதனைக்கு கடந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் நிரப்புவேன் என்று சொன்னவரே, நீர் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய இரக்கங்கள் வெளிப்படட்டும். கர்த்தாவே, ஊக்கமாய் ஜெபிக்க, உண்மையாய் ஜெபிக்க என் பிள்ளைகளுக்கு நீர் அனுகிரகம் செய்யும். உம்முடைய கரத்தில் இந்த ஆராதனை முழுமையும் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா தகப்பனே, எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. அதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி, எங்களை வெறுமையாக்கி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து கிறிஸ்து இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. நாம் சேர்ந்து பாடல்களை பாடலாம். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் உயிரோடு இருக்க மட்டும் என் தேவனை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன். உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தரை துதிப்போமா? சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. துதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேனே. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேனே. நான் உள்ளளவும் என் இயேசுவையே கீர்த்தனம் பண்ணிடுவேன். நான் உள்ளளவும் என் இயேசுவையே கீர்த்தனம் பண்ணிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் மனிதனை என்றும் நம்பினேன், அவன் யோசனை அழிந்திடுமே. நான் மனிதனை என்றும் நம்பினேன், அவன் யோசனை அழிந்திடுமே. யாக்கோபின் தேவன் என் துணையே, என்றென்றும் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் என் துணையே, என்றென்றும் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. தாகம் பெருக என் கட்டுகள் அருந்திடுமே. என்
அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி கர்த்தர் சதா காலமும் சீயோனில் அரசாடுவார் கர்த்தர் சதா காலமும் சீயோனில் அரசாடுவார் தலைமுறை தலைமுறையாம் அவரே ராஜரீகம் பண்ணிடுவார் தலைமுறை தலைமுறையாம் அவரே ராஜரீகம் பண்ணிடுவார் அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. ஆமென். நான் உயிரோடு இருக்கும் மற்றும் என் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அவருடைய கரத்திலே என் வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுப்பேன். ஏனென்றால் அவருடைய கரங்களில் நான் ஒரு இசை கருவி. நாதா உன் கரத்தில் நான் ஒரு புல்லாங்குழல் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நீர் இசைத்தருளும், நீர் என்னை பயன்படுத்தியருளும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து பாடுவோமா? நாதா உன் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல்.
போதுமையா. நாதானின் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதானின் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தேன். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தேன். ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே. நாதானின் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதானின் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நிந்தைகள் நெருக்கும் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். நிந்தைகள் நெருக்கும் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். கிருபை ஒன்றே போதுமையா, கிருபை ஒன்றே போதுமையா. நாதானின் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதானின் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் போது தேவன் உங்களை பயன்படுத்துவார். ஒரு இசைக்கருவியாய் உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுத்தால் உங்கள் மூலமாய் அநேக பாடல்கள், அநேக ஆசீர்வாதங்கள் பிறக்கச் செய்வார். நம்மை ஒரு களிமண்ணாய் ஒப்புக் கொடுத்தார் நம்மை கர்த்தர் உருவாக்கி அநேகருக்கு பயன்படுகிற பாத்திரமாய் உருவாக்குவார். அவருடைய கையில் நம்மை ஒப்புக் கொடுப்பதுதான் ஒரு காரியம். தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். எவ்வளவு நிந்தைகள், துன்பங்கள், நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்கிற வேளையிலே தேவனாகிய கர்த்தர் கிருபை கொடுப்பார். அந்த கிருபை வாழ்க்கையை வாழ வைக்கும். கிருபை பெற்றவளே வாழ்க. அந்த கிருபை எல்லாவற்றுக்கும் போதுமானதா இருக்கும். வேதம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். அந்த கிருபையினாலே நாம் பெரிய காரியங்களை செய்வோம். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். உன்னதரோடு அவரோடு உட்கார இன்றைக்கும் தேவ கிருபை நம்மத்திலே பிரசன்னமாயிருக்க. அந்த ஆண்டவரை கர்த்தரை துதிப்போமா? அந்த ஆண்டவருடைய கரத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா? ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்க கரத்தில் எங்களை கொடுக்கிறப்பா. தகப்பனே, நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர். உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய வழிநடத்தலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, ஐயா, தெருவுல கிடந்த ஆண்டவரே, குப்பையில கிடந்த ஆண்டவரே, குப்பையிலிருந்து தூக்கி எடுத்தீரே. எங்களை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்தீரே ஐயா. ஆண்டவரே, ஒன்றுக்கு உதவாதவன் என்று எங்களை தூக்கி எறிஞ்ச நேரத்தில் நாய்களாலும் நரிகளினாலும் பிசாசின் கண்ணியில விழுப்பட்டு ஒன்றும் இல்லாத நிலைமைக்கு ஆகிற அந்த சூழ்நிலையில உங்க அழகான கண்கள் எங்களை பார்த்தது ஆண்டவரே. நீங்க என்ன பார்த்தீங்க, என்னை தூக்கி எடுத்தீங்க, எங்களுக்காக எல்லாவற்றையும் செஞ்சீங்கப்பா. உங்க ரத்தம் என்னை கழுவுனது ஆண்டவரே.
உலகத்தை என்ன கழுவுனது உங்க கண்களுக்காக, உங்க கிருபைகளுக்காக. நமக்கு நன்றி இயேசப்பா, நமக்கு நன்றி இயேசப்பா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரே, ராஜா, நான் ஒன்றுக்கு உதவாதவன், குப்பை என்று இந்த உலகம் என்னை தூக்கி வீசிச்சு. ஆண்டவரே,
ஆனா நீங்க என்ன தேடி வந்தீங்களே, யாருமே அறியாத நேரத்துல என்ன தேடி வந்து மீட்டீரே ராஜா. உங்க அன்பு, உங்க கிருபை, உங்க இரக்கம் ஆண்டவரே, புலிதிலிருந்து என்ன கர்த்தர் உயர்த்தி வச்சு ராஜாக்களோடு ஜனத்தின் அதிபதிகளோடு எங்களை உட்கார வச்சீங்களே ஆண்டவரே. உன்னதங்களிலே உம்மோடு கூட எங்களை உட்காரும்படி அருள் செய்திருக்கிறீங்களே. உங்க இறக்கம் எவ்வளவு பெரியதப்பா, உங்க கிருபை எவ்வளவு பெரியது ஆண்டவரே, உங்க தயவு எவ்வளவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தாவே, நீர் பெரியவர், பெரியவர். என்ன நடத்தி வந்தீங்களே, என்ன நடத்தி வந்தீங்களே. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நாதி சேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். I have the loved with the everlasting love, the loving kindness I turn to thee. கர்த்தர் உங்களை என்னை இழுத்துக் கொண்டார் அன்பின் கயிறுகளினாலே, அநாதி ஸ்நேகத்தினாலே. அந்த ஆண்டவருடைய கரம், அந்த ஆண்டவருடைய ஸ்நேகம், அந்த ஆண்டவருடைய கிருபை இன்றைக்கும் உங்களை தாண்டி கொண்டிருக்கிறது. அவர் உங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் உங்களுக்காய் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்தான் மூளைக்கு தலைக்கல்லானது. அது கர்த்தருடைய செயலினால் ஆனது. அது கர்த்தராலே ஆயிற்று. மற்றவருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இன்றைக்கும் ஆகாத கல், குப்பை, உதவாதது என்று தூக்கி வீசப்பட்ட இடத்திலே கர்த்தர் உன்னை இன்றைக்கும் எந்த இடத்திலே நீ தூக்கி வீசப்பட்டாயோ, யார் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ,
எந்த இடத்துல நிர்கதியாய் தனிமரமாய் நிற்கிறாயோ அதே இடத்திலே என் தேவன் உன்னை தூக்குவா, உன்னை உயர்த்துவா, உன்னை ராஜாக்களோட அதிபதிகளோடு உட்கார வைப்பா. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, அவர் கரத்திலே விழுந்து விடு, அவருடைய பாதத்திலே விழுந்து விடு, அவருடைய சமூகத்திலே அமர்ந்து, தேவனே என்னை கண்ணோக்கி பார், தேவனே என்னை தூக்கி நிறுத்தும், ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நான் இருக்கிறேன். ஐயா, குயவன் கையில நான் களிமண்ண போல இருக்கணும் அப்பா. எந்த மனுஷனும் மிதிக்கிற ஒரு மண்ணா நான் இருந்துடக்கூடாது ஐயா. என்னை வணைந்து கொள்ளுங்க, என்னை பயன்படுத்துங்க என்று சொல்லி இப்பொழுது ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, உம்முடைய சமூகத்துல என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, அவர்களை பயன்படுத்துங்க, நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா என் பிள்ளைகளை ஊழியத்துல பயன்படுத்துங்க, குடும்பத்துல பயன்படுத்துங்க. எதிர்காலங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல ஞானம், விவேகம், ஞாபக சக்தியை கொடுங்க, ஐஸ்வர்யத்தையும் ஆனந்தத்தையும் கொடுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல குடும்பங்களை ஏற்படுத்தி கொடுங்க. படிப்பதற்கு வேண்டிய விசேஷித்த கிருபையை கொடுங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுங்க. சமூகத்துல ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக எங்க பிள்ளைகள் மேன்மைப்படுத்தப்படட்டும், உயர்த்தப்படட்டும். உம்முடைய கரத்துல கொடுங்க. எல்லாம் ஆகும், உம்மால் ஆகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா, ஒன்றுமே இல்லை. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். தேவ சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவனுக்கே கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் செலுத்தி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது முதலாவது சில காரியங்களுக்காக நான் ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா அந்த வேலை கொடுத்தக்கா நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, இப்போ கூட ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரேப்பா அன்றைய மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே விஞ்ஞானிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா, அறிஞர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கத்த தர வேணுமா ஜெபிக்கிறப்பா. அன்றையமெல்லா மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்கள் அநேகர் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு ஆண்டவர் இந்த கொரோனானால ஆண்டவரே பாதிக்கப்பட்டு மறித்திருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீ பாதுகாப்பை நீர் தர வேணுமா ஜெபிக்கிறப்பா. அன்றே அங்கே சிகிச்சை செய்கிற ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றேப்பா நீர் அன்றே அவங்கள அன்றேப்பா நீர் உங்கள் ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ள வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அன்றேப்பா விஞ்ஞானிகளுக்காக அறிஞர்களுக்காக ஜெபிக்கிறோமப்பா. அன்றே அவங்களோட ஆலோசனை அன்றேப்பா கண்டுபிடிப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தப்பட உதவி செய்யணுமா ஜெபிக்கிறப்பா. அன்றே வேண்டிய ஞானத்தை கத்தர் தாங்க ஆண்டவரே. இன்னமாக அன்றேப்பா இந்த அன்றேப்பா கொரோனா வைரஸ்க்கு அன்றே ஏற்ற அன்று மருந்து அன்று சீக்கிரத்தில் கண்டுபிடிப்பதற்கு வேண்டிய ஞானத்தை கத்த தர வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அன்றேப்பா அவங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கத்த தாங்க அன்றே நீர் அவங்கள பாதுகாத்துக்கொள்ளணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்னமாக தேசத்திற்காக ஜெபிக்கிறப்பா. அன்றே தேசம் அன்றேப்பா அன்று இந்த பொருளாதாரத்திலிருந்து மீண்டு வரும்படி உதவி செய்யுங்கப்பா. இந்திய தேசம் அன்று ஆசரிக்கப்படும்படி அன்றே நீர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறப்பா. தொழில் மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் அன்று இந்திய தேசம் அன்றேப்பா ஆசரிக்கப்படும்படி நன்மை காணும்படி நீர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்னமாக அன்றே அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொருக்கா ஜெபிக்கிறோமப்பா. அண்டவரே அன்றே அவங்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோமாப்பா. அன்றே ஒவ்வொருவரையும் கத்த ஆசரிக்கணுமா ஜெபிக்கிறப்பா. அன்று இந்த அதிகாரத்துக்கு அன்றே ஒவ்வொரு கீழ்ப்படிந்து நடக்க அன்று நீர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறப்பா. நாட்டின் அன்று சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றுக்கும் அன்றேப்பா பொதுமக்கள் நாங்கள் அன்று கீழ்ப்படிந்து நடக்க அன்றே நீர் ஒவ்வொருக்கும் வேண்டிய கிருபையை தர வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அன்றே ஒவ்வொருவரையும் அப்பா அதிகாரத்தில் இருக்க ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோமாப்பா. வேண்டிய ஞானத்தை கத்தர் தாங்க ஆண்டவரே. அன்றேப்பா எப்படி ஆலோசனை செய்யணும், எப்படி அன்றேப்பா தேசத்தை நடத்த வேண்டும் சொல்லி அன்றே நீரே அன்று ஆலோசனை தர வேணுமா ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அன்றேப்பா ஞானத்தால் நிரப்பேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்னமாக அன்றேப்பா அண்டை நாடுகளுக்காக ஜெபிக்கிறோமப்பா. அன்றே இங்கே இந்தியா தேசத்திலிருந்து அன்றேப்பா அண்டை நாடுகளில் ஒவ்வொரு நாடுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அன்றே நல்ல ஒரு உறவு காணப்படும்படி உதவி செய்யணுமா ஜெபிக்கிறப்பா. அன்றேப்பா எந்தவித போராட்டங்கள் மற்றது வராதபடி இருக்க இங்கே இந்தியாவோட எல்லா நாடு பக்கத்து நாடுகள் ஒவ்வொரு நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அன்று நல்ல உறவு காணப்பட அன்று சமாதானம் காணப்பட அன்று எல்லைகளில் சமாதானம் காணப்படும்படி அன்று நீர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறப்பா. அன்றேப்பா நீர் அப்படி அன்றைய ஜெபங்களை
ஜெபங்களை கேட்டு ஆண்டவரேப்பா நீர் பல் கொடுக்க போறக்கா நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பயும் ஒரு சில காரியத்துக்காக ஜெபிப்போம். நம்ம அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல சாயங்கால வேலை கொடுத்தக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போயும் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வந்து ஆண்டவரே ஜெபிக்க நீங்கள் கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போயும் எங்கள் தேசத்தில் உள்ள இந்த கொள்ளை நோய் இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்போ இந்த கொரோனா தடுப்பூசிகள் எல்லா மாநிலத்துலேயும் ஆண்டவரே அந்த மாநிலத்துக்கு ஏற்ப கிடைக்க நீங்கள் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாநில அரசாங்கம் ஆண்டவரே ஞானமாய் செயல்பட்ட ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகளுக்கும் இந்த தடுப்பூசி தடையின்றி கிடைக்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் கொரோனா 3வது அலை வராமல் ஆண்டவரே நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னொரு கொள்ளை நோய் வேணாம் ஆண்டவரே, இன்னொரு மரணம் ஆண்டவரே, இதன் மூலமா இன்னொரு கொள்ளை நோய் வேணாம் ஆண்டவரே. இந்த தேசத்துக்கு வராதபடிக்கு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால இந்த கொள்ளை நோய் வராதபடி கட்டளை கொடுக்குறோம். அதில் பரலோகத்தை கட்டப்படுவதாக ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு நீங்கள் விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயல்பு நிலைக்கு எல்லாமே மாறுறதுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் இந்த புதுசாக வர பூஞ்சை நோய் அந்த வியாதிக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டும் ஆண்டவரே எந்தெந்த வியாதினால் மக்கள் கஷ்டப்படுறாங்களோ அந்த வியாதிகளுக்குரிய மருந்துகள் ஆண்டவரே எல்லா நாட்டுக்கும் எல்லா தேசத்துக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் சரியாக கிடைக்க ஆண்டவரே நீங்கள் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரும் ஆண்டவரே மருந்து ஆண்டவரே அதிக விலைக்கு விற்காதபடிக்க நியாயமாக மருந்துகளை விற்க ஆண்டவரே ஜனங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்க ஆண்டவரே உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரும் எங்கள் தேசத்தில் கஷ்டப்படாதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அப்படியே செய்ய போகிறக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சோதராஜா அமை துதிக்கிறோம் 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 துதிக்கிற ராஜா. அந்த அருமையான வேலைக்காய் மக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேசத்துக்காய் ஜெபிக்க கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காய் மக்க நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் நாட்டில் இருக்கிற சிறுபான்மை மக்களுக்காய் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. எங்களுடைய தேசத்தில் அநேக மாநிலங்கள் ஆண்டவரே சிறுபான்மையினர்கள் ஆண்டவரே சப்பா மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு சம மதிப்பும் அந்தஸ்தும் உரிமைகளும் தவறாமல் கிடைக்க என் தேவனை கிருபை செய்யுங்க. அதற்கு அரசாங்கம் அதில் கவனம் செலுத்த தேவன் தாமே நீர் கிரக செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய உரிமைகள் தடையில்லாமல் கிடைக்கப்பட என் தேவனை கிருபை செய்யுங்க ராஜா. எங்கு பார்த்தாலும் துன்புறுத்தப்படுவதும் ஆண்டவரே அப்பா அவர்களை அடக்குமுறைகளில் ஆண்டவரை அடக்கி வைப்பதுமான காரியங்கள் செய்யாதபடிக்கு ஆண்டவரே அப்பா சிறுபான்மை மக்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. அவர்களுக்கு வேண்டிய உரிமைகள் ஆண்டவரே அப்பா தவறாமல் கிடைக்க முடியாது. அரசு அதில் கவனம் செலுத்த முடியாது. தேவன் நீர் அனுக்கிரக செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா காலத்தில் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவருடைய படிப்பாண்டவரை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தேவநீர் அறிவீர் ராஜா. ஆண்டவரே சீக்கிரத்தில் ஆண்டவரே பள்ளிகள் எல்லாம் திறக்கப்பட ஆண்டவரே அப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே செல்லுக்கும் ஆண்டவரே லேப்டாப்ஸ்க்கும் ஆண்டவரே அடிமையாக இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த அடிமைத்தனத்தின் நுகங்கள் எல்லாம் முறிக்கப்பட ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் அதிலிருந்து விடுதலையாக என் தேவனை கிருபை செய்வேனுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய படிப்பின் எதிர்காலத்தை குறித்து நல்ல திட்டங்களை அரசாங்கங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அரசாங்கத்தின் மூலமாக நல்ல திட்டங்கள் கிடைக்கும். அவருடைய எதிர்காலமும் பிரகாசமாக இருக்கத்தக்கதா என் தேவன் நீர் அனுக்கிரக செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். எல்லா பிள்ளைகளுக்கு உரிய படிப்பு கிடைக்கிறதுக்கு என் தேவனை கிருபை செய்யுங்க. எல்லா சமுதாயத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சமமாய் ஆண்டவரே அப்பா படிப்பு கிடைக்கிறதுக்கு என் தேவன் நீர் அனுக்கிரக செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உணவு கிடைக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க ராஜா. அந்த கொரோனா நாட்கள் ஆண்டவரே அப்பா வட மாநிலங்கள்லாம் நிறைய குழந்தைகள் ஆண்டவரை பெற்றோர்களை இழந்து தவிக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பம் கொடுப்பார் இல்லை, தண்ணீர் கொடுப்பார் இல்லை தகப்பனே. தேவன் நீர் அனுக்கிரக செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகள் மீது உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும் ஆண்டவரே. அரசாங்கம் ஒரு நல்ல முடிவெடுத்து அவர்களை பாதுகாப்பான இடங்களில் வைத்து பராமரிக்க, நல்ல உணவு கொடுக்க, நல்ல படிப்பு கொடுக்க என் தேவன் நீர் அனுக்கிரக செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட திக்கற்ற பிள்ளைகள் மீது உம்முடைய ஆண்டவரே ஆளுகை உண்டாக வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல உறைவிடம் கிடைக்க, கல்வி உதவிகள் கிடைக்க என் தேவனை கிருபை செய்யுங்க. அநேக ஏழை குழந்தைகள் இருக்காங்க அப்பா, அவங்களுக்கெல்லாம் நல்ல உதவிகள் கிடைக்க ஆண்டவரே இந்த பொல்லாத நாட்களில் பிள்ளைகளை நீர் ஏற்று பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே கல்வி உதவிகள் கிடைக்க என் தேவன் நீர் அனுக்கிரக செய்யுங்க. ஒவ்வொரு அரசாங்கத்துடன் நீங்கள் பேசுங்க. ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துடன் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பெண்களுக்கு என்று தேசத்தில் உள்ள உரிமைகளும் கடமைகளும் ஆண்டவரை சரியாய் கிடைக்க என் தேவன் நீர் கிருபை செய்யுங்க ராஜா. எங்களுடைய தேசத்தில் பெண்கள் ஆண்டவரை சமமாய் மதிக்கப்பட வேண்டும் ராஜா. எல்லா துறையில் இருக்கிற பெண்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துறையில் இருக்கிற பெண்களுக்கும் உரிய உரிமைகள் சமமாய் கிடைக்க
கிடைக்க தேவன் தாமே நீர் கிருபை செய்வமாய் ஜெபிக்கிறோம். அரசாங்கம் அதில் ஒரு நல்ல முடிவெடுக்க என் தேவனை கிருபை செய்யுங்க. அரசாங்கத்திட்ட ஆண்டவரே நல்ல திட்டங்களை வகுத்து கொடுங்க ராஜா. பெண்களை ஆண்டவரே அப்பா முன்னேற்ற பாதையிலே நடத்தக்கூடிய ஆண்டவரே கிருபைகளை ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு துறைக்கு நீர் கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிற ராஜா. ஒவ்வொரு பெண்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க ஆண்டவரே. இந்த குறிப்புகள் எல்லாம் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கிருபையில நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டதாக. இப்பொழுது கூட கொரோனா வார்டில் இருக்க ஒவ்வொரு வேலை செய்கிறவங்களுக்காக, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்காகவும், ஆன்லைன் சர்வீஸை இயேசுப்பா ஆசீர்வதிக்கவும், சபைகளுக்காகவும், ஊழியர்களுக்காகவும், விசுவாசிகளுக்காகவும் இருக்க இடங்களை ஒருமைப்பட்டு ஜெபிக்கலாமா? மகா இருக்கவும் கிருபையும் நல்ல தகப்பனே இசப்பா ஆண்டவரே, இந்த நாளில் கூட உடைய ஆழத்தில் ஜெபிக்கும்படி நீ கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே, இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இப்பொழுது கூட இசப்பா ஆண்டவரே கொரோனா வார்டில் இசப்பா ஆண்டவரே வேலை பார்த்து கொண்டிருக்க எங்கள் ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், நர்சஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்க ஒவ்வொருத்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா தகப்பனே. அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு நீர் தானே ராஜா கொடுக்க முடியும் இசப்பா ஆண்டவரே. எங்களுக்காக நிற்கிற அவர்களுக்கு நீர் அப்போ உம்முடைய ஜீவனால் அப்பா ஆண்டவரே, நீர் அப்போ ரத்தத்தால் மறைத்து பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறையா ஏசப்பா. எத்தனையோ டாக்டர்ஸ் நாங்கள் இழந்துட்டோம் தகப்பனே ஏசப்பானரே, நீ கிருபையாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை நீங்கள் கொடுங்க ஏசப்பா. அவங்களுக்கு வேண்டிய ஞானத்தை நீ கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோமப்பானரே. அவங்களுக்கு வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லா மெட்டீரியல்ஸும் அவங்களுக்கு கொடுக்கப்பட கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. இந்த வாசிப்பு கிருபைகளுக்கா நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அது மாத்திரம் இல்லாமல் அப்பா சபை மூலமாக பண்ணப்படுகிற ஒவ்வொரு ஆன்லைன் சர்வீசஸ்க்காக ஜெபிக்கிறையா. ஒவ்வொரு ஆன்லைன் சர்வீஸை நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறையா ஆண்டரே. இது மூலமாக தேசத்தில் அப்பா ஒரு பெரிய எழுப்புதல் காணப்படாண்டரே. இது கேட்க ஒவ்வொரு எங்கெங்கெல்லாம் தோணிக்கப்படுதோ அந்த இடத்துல ஆண்டரே தேவனுடைய அக்கினி இயேசுப்பா ஊற்றப்பட இயேசுப்பா இருள ஆதிக்கத்தில் இருக்க ஜனங்கள் ஆண்டரே பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வசனத்தின்படி தகப்பன இருள இருக்க ஜனங்கள் ஆண்டரே தேவனை அறிந்து கொள்ளும்படி ஆவியானவரே இந்த சர்வீசஸை நீ பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறையா. பயன்படுத்துங்க தகப்பனே. இயேசுப்பாக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ஒவ்வொரு சபைகளும் கிடைக்கப்பட உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறையா. ஜனங்கள் அப்பா இது உண்மை ஊத்தமாக இயேசுப்பா இதை யூஸ் பண்ணிக்கொள்ள நீரே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. நீ ரவாசிப்பு கிருபைகளுக்கா நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா இன்னும் கூட இயேசுப்பா சபைகளுக்காக ஜெபிக்கிறோம்யா அப்பா. சபைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது அறிந்திருக்க தகப்பன் ராஜா ஆண்டரே. இயேசுப்பா எங்கள் நோக்கி உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் தகப்பன் ஆண்டரே. இயேசுப்பா எங்கள் ஜனங்களோடு சேர்ந்து நாங்கள் எப்படி கர்த்தரை ஆராதிப்போம் ஆண்டரே. இந்த நாட்களில் நாங்கள் நினைக்கிறோம் ஐயா, அதற்காக எங்கள் ஆத்துமா இயேசுப்பா தாகமாக இருக்கிறத அறிந்திருக்க தகப்பன் அப்பா இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம்யா. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லையே தகப்பனே. எப்போ நீ சொல்லாக நீ கட்டளையிட்டு நிற்குமே ராஜா. இசப்பா சீக்கிரமாக இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் முடிக்கப்பட இசப்பானரே, சீக்கிரமாக சபைகள் திறக்கப்பட ஆனரே, தெய்வ பிள்ளைகளோடு இசப்பா தேவனை தொழுது கொள்ளும்படிக்கும் ஆலயத்திற்கு ஜனங்களை அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எனக்கு செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க. இதுக்கப்புறம் சபையில் பெரிய எழுப்புதல் காணப்பட ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளும் முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கல பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கின்ற வசனத்தின்படி ஆண்டவரே தேவனுடைய எழுப்புதலின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக ஆண்டவரே கர்த்தருக்கு காத்திருக்கவங்க புது பெல் நடந்து கழுகு போல எழும்புவாங்க என்ற வசனத்தின்படி தேசத்திற்கு ஒவ்வொரு சபைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு வல்லமையாக எழும்ப இயேசுப்பா இது மூலமாக அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் திரளாய் கூட்டம் சேர்க்கப்பட கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்கென்று ஒவ்வொரு சபைகளையும் நீ ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உதவி பண்ணுங்க ராஜா. எவ்வளோ ஒவ்வொரு சபைகளையும் ஆசீர்வதிக்க கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கல்லில் மீன் மோதிக்கிறவன் ஒருங்கி போவான் என்ற வசனத்தின்படி சபைக்கு விரதமாக கிரிசிற எல்லா பலவோட கிரிகள் இயேசுவின் நாமத்தில் முந்தி கட்டுக்கிறோம் அப்பா. அவைகள் பொருளத்தில் கட்டப்படுவாங்க ராஜா. உதவி பண்ணுங்க. இன்னும் கூட ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு ஊழியர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசுப்பா ஊழியரோட சுகத்தை விரும்ப தகப்பன் நீர் அல்லவா ராஜா. தகப்பனே தேசத்தில் எத்தனையோ ஊழியர்களை தகப்பன் நாங்கள் இழந்துட்டோம் தகப்பனே ஆண்டவரே. இயேசுப்பா அறுவடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் சொன்னீங்களே தகப்பனே அப்பாண்டரே. ஊழியர்களுக்காக நாங்கள் திருப்பி நின்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுப்பா அவங்களோட ஜீவன் உங்களுடைய பார்வைக்கு அருமையாக காணப்படுவதாக ராஜா. நீர் எனக்கு செய்து தகப்பனே ஒவ்வொருத்தோட ஊழியர்களையும் நீரே பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க. இனி மரண செய்தி நாங்கள் கேட்கக்கூடாது இயேசுப்பா ஆண்டரே. நீர் எனக்கு செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. உதவி பண்ணுங்க ராஜா. அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு ஊழியர்களுக்கு நீ வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் யா. இந்த நாட்களில் இயேசுப்பா சபை அடைக்கப்பட்டிருக்க இந்த நாட்கள் ஆண்டரே அவளுக்கு வேண்டிய ஒவ்வொரு தேவைகளை நீ சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறையா. அழைத்த தேவன் உண்மையிடவரே ராஜா. எல்லாவற்றையும் விட்டு உமக்கென்று ஊழியர் செய்து வந்திருக்காங்க ராஜா. அதுக்குரிய பிரதிபலனை ஒவ்வொருத்தவங்களையும் காணும்படிக்கு ஒவ்வொரு ஊழியரும் காணும்படி கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வாசிப்போ கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க ராஜா. ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறையா தகப்பனே. இந்த நாட்களை இயேசுப்பா கர்த்தரை பற்றி கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறையா. இயேசுப்பா சத்ரு எந்த விதத்திலும் அவர்களை உம்முடைய அன்பை விட்டாண்டரே பிரித்திராதபடிக்கு நீரே பாதுகாப்பு
உண்டாக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு விசுவாசிகளும் உமப்பா நீர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உதவி பண்ணுங்க. உன்னோட பொருளாதார தேவைகளை நீ சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம்யா. ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இதை வசிப்பு கிருபைகளுக்கா நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. எல்லா துதிகளும் ஒருவக்கே எடுக்கிறோம் தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த ஜெப ஆராதனைக்கு வந்திருக்க உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த வாரத்திலே தேசத்திற்காக எப்படி ஜெபிப்பது என்பதற்கான சில காரியங்களை பார்த்தோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று யோவேல் 2:21 நாம் பார்த்தோம். நம்முடைய தேசத்தில் உள்ள அருவருப்புகள் மாற வேண்டும். தேசத்தில் உள்ள அருவருப்புகள் மாற வேண்டும் என்பதை குறித்து முதலாவது பேசினேன். எப்படிப்பட்ட அருவருப்புகள்? தேசத்தில் இருக்குதான விக்கிரகங்கள், விபச்சார பாவங்கள் மாறும்படியாக. இரண்டாவது, அலங்கோலங்கள் மறையும்படிக்கு ஜெபம் பண்ணும்படி கேட்டு. பிள்ளைகள் பசியினாலே இன்றைக்கு மூச்சித்து கிடக்கிறார்கள். கல்லறையை காணாமல் பிணங்கள் தெருவிலே கிடக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகள் வாழ்வுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து இரண்டாவதாக பார்த்தோம். மூன்றாவதாக, தேசத்தின் அழிவுகள் மாறும்படி ஜெபிக்க வேண்டும். அழிவுகள் என்றால் வாதை, தேசத்தில் இருந்து நீங்கும்படி ஜெபிக்க வேண்டும். தேசத்திலே பஞ்சம் மாறும்படி ஜெபிக்க வேண்டும். தேசத்திலே நல்ல மழை பொழியும்படி ஜெபிக்க வேண்டும் என்று 3 காரியங்களை குறித்து சென்ற வாரம் பார்த்தோம். இன்றைக்கு தொடர்ந்து நாம் அந்த தேசத்திற்காக ஜெபிப்பதை குறித்து இன்னும் சில காரியங்களை பார்க்கலாம். மறுபடியும் வாசிப்போம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் பெரியவர். யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், மோசையை காட்டிலும் பெரியவர், யாக்கோபை காட்டிலும் பெரியவர், இந்த உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் உங்களுக்குள்ள எனக்குள்ளும் இருக்க ஆண்டவர் இயேசு பெரியவர். அந்த பெரிய ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக இந்த தேசத்திலே பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நமக்குள்ளே ஒரு சமாதானம் வேண்டும். தேசத்திலே சமாதானம் நிலவ வேண்டும், அமைதி நிலவ வேண்டும். 4வது பாயிண்ட், தேசத்தில் அமைதி நிலவும்படி நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். அமைதி அதாவது சமாதானம். சமாதானம் வாசிங்க. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகாய் 2:9. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுகிறேன். And this place I will give peace. இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 26:12. ஏசாயா 26:12. கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். எங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. இங்கே ஏசாயா ஜெபிக்கிறார், எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர் என்று சொல்லி. ஆகாய் அவர் மூலமாய் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் கூட தேசத்திலே அமைதி நிலவ வேண்டும் என்று சொன்னால்
நாம் அமைதலான ஒரு ஜீவியம் பண்ண வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 2 வசனம். 1 தீமோத்தேயு 2:2. நாம் எல்லாம் பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? 1 வசனம் வாசிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஜெபங்களை, வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை, ஸ்தோத்திரங்களை நாம் பண்ண வேண்டும். ஏனென்றால் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு, கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு. ஸோ ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அமைதியான ஒரு ஜீவனம் இந்த மக்கள் வாழ வேண்டும் என்றால் தேசத்தில் அமைதி நிலவ வேண்டும். தேசத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்றால் எது இருக்கக்கூடாது? ஏசாயா 60:18. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, கொடுமை தேசத்தில் இனி இருக்காது. அழிவும் நாசமும் உன் மதில்களிலே. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்கிறது. கொடுமை நம்முடைய தேசத்தில் இருக்காது. அழிவும் நாசமும் இனி கேட்கப்பட மாட்டாது. ஆனால் இன்றைக்கு துப்பாக்கி கலாச்சாரங்கள், வெடிகுண்டு, போர், பதற்றங்கள், எதிரிகளின் ஊடுருவல், எல்லைகளில் எல்லாம் பலவிதமான பிரச்சனைகள். காஷ்மீர் பகுதிகளிலே பாகிஸ்தானுடைய அத்துமீறல்கள், சீனாவுடைய பிரச்சனைகள், கீழே இலங்கையின் மூலம் கச்சத்தீவு பிரச்சனைகள், இப்படி சுற்றிலும் எல்லா பக்கங்களிலும் கஷ்டமான நிலைமைகள். நாம் வாழ்கிற நம்முடைய தமிழகத்திலே கேரளாவின் மூலமாய் பெரியாறு பிரச்சனை, கர்நாடகத்தின் மூலமாய் காவேரி பிரச்சனை, ஆந்திராவின் மூலமாய் பாலாற்று பிரச்சனை, இங்கே கடல் வழியே இலங்கை கப்பற்படையின் பிரச்சனை, இப்படி எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன் எல்லைகள் எங்கிலும் கேட்கப்பட மாட்டாது, அழிவும் நாசமும். அப்படியானால் இந்த நிலையை கர்த்தர் மாற்றி நம்முடைய எல்லைகளை எதிரிகள் தாக்காதபடிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போகிறதில்லை என்ற வார்த்தையை எங்களுடைய தேசத்திலே நிறைவேற்றும் ஆண்டவரே, எங்களுடைய எல்லைகளிலே சமாதானம் வேண்டும் ஆண்டவரே, அழிவும் நாசமும் ஆண்டவரே நாங்கள் காதால் கூட கேட்கப்படக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை சில நாடுகள் வல்லரசு நாடுகளாக இருக்கலாம், நம்மை காட்டிலும் எல்லாவற்றிலும் அறிவியலிலும் விஞ்ஞானத்திலும் படைபலத்திலும் முன்னேறினதாக இருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு உதவி செய்வார் என்றால் எல்லாம் எளிதாகிவிடும். ஆமென். 2 நாளாகமம் 14:11 சொல்கிறது, ஆசா இப்படியாய் ஜெபிக்கிறார், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். 2 நாளாகமம் 14:11. ஸோ நீங்களும் நானும் அருமையான தேவ பிள்ளைகளே, உமக்கு நீர் உதவி செய்கிறது லேசான காரியம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே கொடுமை இருக்கக்கூடாது, அழிவு இருக்கக்கூடாது, நாசங்கள் இருக்கக்கூடாது, எங்கள் எல்லையில் அந்த சப்தம் கூட கேட்கக்கூடாது என்று சொல்லி நாம் முதலாவது தேசத்தின் அமைதிக்காக இப்படியாய் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, தேசத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே துஷ்ட மிருகங்களினாலே மரணங்கள் ஏற்படக்கூடாது என்று ஜெபிக்க வேண்டும். வாசிப்போம். லேவியராகமம் 26:6. லேவியராகமம் 26:6.
தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். ஆமென். I will rid the land of evil feast. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34 அதிகாரம் 25 வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 34:25. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்திரத்தில் தாவரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். ஆமென். இப்படிப்பட்டதான அந்த காரியத்தை கர்த்தர் நம்முடைய தேசத்தில் செய்யும்படி நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு யானைகளினாலே, சிறுத்தைகளினாலே, மற்ற மிருகங்களினாலே மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருஷமும் இந்த விதமான மிருகங்களினாலே அநேக மக்கள் சாகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒளிய பண்ணுவேன். ஆகையால் ஆண்டவரே, நீர் எங்கள் தேசத்தை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும். கர்த்தாவே, ஆண்டவரே, அவைகளுக்கு ஒரு எல்லைகளை நீர் நியமித்திருக்கிறீர். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொல்லி காற்றுக்கு, கடலுக்கு அலையின் பெருமை இங்கே அடங்கட்டும் என்று சொல்லி சமுத்திரத்தின் அலைகளுக்கு ஒரு எல்லையை உண்டாக்கின கர்த்தர், இந்த மிருகங்களுக்கும் இது மட்டும் வா, இதுக்கு மேல் வராதே என்று சொல்லி தேவன் ஒரு எல்லையை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேசத்தில் மட்டுமல்ல, நாம் குடியிருக்கும் வீட்டிலும் கூட ஆண்டவர் இப்படியாய் எல்லைகளை காத்து சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். வாசிப்போம். 147 சங்கீதம் 13-14 வசனங்கள். 147 13-14 வசனங்கள். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். வாசல்களின் தாழ்பால்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய எல்லைகளிலே சமாதானம் உள்ளதாக்குகிறார். எல்லைகளிலே சமாதானம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளை சந்திக்கிறார். உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நம்முடைய வீட்டினுடைய வாசல்களின் தாழ்பால்களை அவர் பலப்படுத்துகிறார். ஒருவேளை நம்ம தாப்பா போட்டு பூட்டு போட்டிருந்தாலும் சரியாக லாக்கு விழுகாமல் போயிடும். எந்த திருடனோ எந்த மனுஷனோ 2 ஆட்டு ஆட்டினா விழுந்துரும். ஆனால் கர்த்தர் கதவை அடைப்பார் என்றால், கர்த்தர் அவர் தாளிட்டு போடுவார் என்றால் நிச்சயமாக காக்கப்படும். அன்றைக்கு நோவாவுடைய பேழையை கர்த்தர் கதவை அடைத்தார் என்று சொல்லி வேதத்திலே, ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 7 அதிகாரம் 16 வசனம். ஆதியாகமம் 7:16. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். நோவாவை, அவன் குடும்பத்தை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். நோவாவோடு அவனுடைய குடும்பத்தில் மொத்தம் 8 நபர்கள், அதோடு மிருகஜீவன்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உள்ளே விட்டு கதவை அடைத்தார். பெரு வெள்ளம் வந்தது, மலைகளெல்லாம் மூடியது,
ஆனால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அந்த பேழைக்குள் போகவில்லை. இன்றைக்கு கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையின் எல்லைகளை அவர் அடைப்பார் என்றால், அவர் என்னை உள்ளே விட்டு கதவை அடைப்பார் என்றால், எந்த தொல்லையும் என் எல்லைக்குள் வராது. ஆமென். ஆமென். எந்த பிரச்சனையும் நம்மை தாக்க முடியாது. அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். ஆகையால் அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, குடி ஓடி போகுதல் இராது, சத்துரு உட்புகுதல் இராது. சங்கீதங்களின் புஸ்தகத்திலே ஒரு வார்த்தை உண்டு, சத்துரு உட்புகுதலும். 144 சங்கீதம் 14 வசனம், எங்கள் எருதுகள் படைத்தவைகளாக இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய தேசத்திலே சமாதானம் கட்டளையிட வேண்டும் என்றால், நம்முடைய வீடுகளிலே ஆண்டவராகிய கர்த்தர் தாழ்பால்களை பலப்படுத்த வீடுகளிலே. அடுத்து எங்க ஆயிடுச்சு? வீதிகளிலே கூக்குரல் கிடையாது. வீடுகளிலே சமாதானம், நம்முடைய வீதிகளிலே சமாதானம், தேசத்திலே சமாதானம். சத்துரு உட்புகுதல் இராது, குடி ஓடி போகுதலும் இராது. ஏனென்றால் கர்த்தர் கதவை அடைக்கிறார். அன்றைக்கு நோவாவின் பேழையை அடைத்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வீட்டின் வாசல்களின் தாழ்பால்களை ஆண்டவர் அடைக்கும் போது எந்த விதமான காத்து, கருப்பு, பேய், பிசாசு, மாயம், மந்திரம் எதுவும் உங்களுடைய வீட்டுக்குள்ளே உள்ள நுழைய முடியாது. ஆமென். ஆண்டவர் பாதுகாப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லைகளை அவர் ஆசீர்வதிப்பார், சமாதானம் உள்ளதாக்குவார், எல்லா தொல்லைகளையும் உங்களை விட்டு அகற்றுவார். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், எல்லைகளை சமாதானமாக்குவார், எல்லா தொல்லைகளையும் அவர் அப்புறப்படுத்துவார். ஆமென். ஆமென். பிள்ளை, எல்லை, தொல்லை, இனி இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லவே இல்லை. ஆமென். ஆமென். ஏனென்றால் ஆண்டவர் வேலி அடைத்தார். அன்றைக்கு யோபுவையும் அவன் வீட்டையும் வேலி அடைத்ததாய் யோபு 1:10 வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையை அவர் வேலியிட்டு அடைக்கிறார். இந்த வேலி கம்பி வேலி அல்ல, முள்வேலி அல்ல, காம்பவுண்டு சுவர், ஒத்தக்கல் சுவரோ அல்லது பெரிய கோட்டை சுவரோ அல்ல. தேவன் உங்களுக்கும் எனக்கும் போட்டிருக்கிற அந்த வேலி என்ன தெரியுமா? சகரியா 2:5 சொல்லுகிறது, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அது நடுவிலே இருப்பேன். ஆமென். அக்கினி மதில். அல்லேலூயா. தேவன் உங்கள் வாழ்க்கையில் அக்கினி மதிலாய் அவர் இருப்பார் என்றால், உங்களை சுற்றிலும், உங்களுடைய வீட்டை சுற்றிலும், உங்களுடைய தேசத்தை சுற்றிலும் தேவன் ஒரு மதிலிடுவார் என்றால் அது அக்கினி மதில். பொல்லாங்கன் எய்கிற எல்லா அக்கினி அஸ்திரங்களையும் இந்த அக்கினி, தேவன் எனக்கு சுற்றிலும் வைத்திருக்கிற அக்கினி, அது அழித்து போய்விடும். ஒரு காட்டு தீ எரிந்து வருகிறது என்றால் இந்த பக்கம் 10 வச்சு விட்டுட்டாங்கன்னா, அது அங்கிட்டு ஒரு தீ வரும்போது எய்த்தாப்பில் ஒரு தீ வச்சா 2 ஒன்றோட ஒன்று இதாகி அணைஞ்சு போயும். அதுபோல பிசாசு உங்களோட வாழ்க்கையை நாசமாக்குவதற்கென்று அவன் பொல்லாங்கன் எவ்விதமான அக்கினி அஸ்திரங்களை அழிந்தாலும் தேவனுடைய அந்த அக்கினி உங்களுக்காய், தேவன் அக்கினி மதிலாய், அக்கினி ரதங்களையும் அக்கினி குதிரைகளையும் வைத்து உங்களை சுற்றிலும் பாளையமிட்டு காப்பார் என்றால், அருமையான தேவ பிள்ளையே, ஒன்றும் உங்களை செய்துவிட முடியாது. ஆமென். ஆமென். உங்கள் வீடுகளிலே கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32:18. ஏசாயா 32:18 வேதம் இப்படி சொல்கிறது, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வீடு சமாதானமாய் இருக்கும்.
நிலையான வாசஸ்தலத்தில் இருப்பாய், அமைதியான இடத்திலே நீ தங்கி இருப்பாய். தேசத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்றால் அருமையான தேவ பிள்ளையே, முதலாவது கொடுமை, அழிவு, நாசம் இது கேட்கப்படக்கூடாது. இரண்டாவது துஷ்ட மிருகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. அது மட்டுமல்ல அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது தேவன் நம்முடைய வாழ்க்கையின் வேலி அடைக்க வேண்டும். தேவன் அமைதி நிலவ வேண்டும் என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை வேலி அடைத்து அவர் காப்பாற்ற வேண்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. நாகூமின் புஸ்தகம் 1 அதிகாரம் 15 வசனத்திலே இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். நாகும் 1:15, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. ஆமென். அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். துஷ்டன், பிசாசு, துஷ்ட மிருகங்கள், விஷ சத்துக்கள், தீய மனிதர்கள், அருமையானவர்களே, உன் வழியாய், உன் தெரு வழியாய், உன் வீட்டு வழியாய் அவன் வருவதே இல்லை. The wicked one shall no more pass through you. கடந்து வருவதில்லை. பவுல் சொல்கிறார், நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். ஸோ மிருகங்கள் என்று சொல்லும்போது கொடூர மிருகங்கள் மட்டுமல்ல, அருமையான தேவப்பிள்ளை, சில மனிதர்களே கொடூரமான மிருகங்களைப் போல காணப்படுகிறார்கள். உன் வாழ்க்கையில் அமைதி நிலவ வேண்டும் என்றால் அருமையான தேவப்பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான துஷ்ட மிருகங்களோடு ஆண்டவர் உன் வாழ்க்கையை அவருடைய கண்ணுக்கும் உங்களை விலக்கி காப்பார். ஆமென். ஆகையால் முதலாவது இன்றைய தினத்திலே 4வது பாயிண்டாக அமைதி நிலவ வேண்டும். அமைதி நிலவ வேண்டும் என்றால் கொடுமையும் அழிவும் நாசமும் கேட்கப்படக்கூடாது. அமைதி நிலவ வேண்டால் துஷ்ட மிருகங்கள் நம்முடைய எல்லைக்குள்ளே வரக்கூடாது. துஷ்ட மனிதன், பிசாசின் மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையை தொடக்கூடாது. அது மட்டுமல்ல, தேவன் நம்முடைய வாழ்க்கையின் வேலியை அடைக்க வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்வின் வேள்வியை அடைக்க வேண்டும். இந்த 3 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிட்டு அமைதியை நிலவச் செய்வார். இவைகளுக்காக நாம் குறிப்பாய் ஜெபிக்க வேண்டும். ஆமென், ஆமென். அடுத்தபடியாக 5வதாக ஆளுகை செய்ய ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் ஆளுகை செய்கிறவர்களுக்காக தேவன் தேசத்தில் ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் தேவன் ஆளுகை செய்ய வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான பரமண்டல ஜெபத்திலே முதலாவது ஜெபம் என்ன? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொன்னவுடன் அடுத்து என்ன சொல்கிறார்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் வருவ வேண்டும் என்று சொன்னால் இங்குள்ள இந்த ராஜ்யம் அதற்கு முன்பாக தேவனுக்காக ஆயத்தப்பட வேண்டும். ஆமென். ஆகையால் நீங்களும் நானும் இன்றைக்கு முதலாவது என்ன ஜெபிக்க வேண்டும் என்றால் ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஏற்கனவே நாம் வாசித்தோம், மறுபடியும் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். ஆமென். அதிகாரமுள்ள யாவருக்காக, ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் கலகம் இல்லாமல் இருக்க வேண்டும், தேசத்தில் அமைதி இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதாய் சரியான நிர்வாகம் நடத்தக்கூடிய தலைவர்களை, அதிகாரிகளை ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அன்றைக்கு சாலமோன் ஜெபித்தான்.
ஆண்டவரே, நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், இவ்வளோ பெரிய தேசத்தை என்னை நம்பி நீ கொடுக்கிறீர், ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க, ஞானம் தாரும் என்று சொல்லி சாலமோன் ஜெபித்தான். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. எந்த காரியம்? 9ஆம் வசனம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். இந்த ஜெபம், அடுத்த வசனம் சொல்கிறது, இந்த ஜெபம், இந்த விண்ணப்பம் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஆண்டவரே, இந்த ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டிய ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அன்றைக்கு சாலமோன் ஜெபித்தான். அவனுக்காக அவன் தேசத்தை அவனே ஜெபித்தான். இன்றைக்கு நம்மை ஆளுகிற தலைவர்கள் தங்களுக்கு வேண்டிய ஞானத்துக்காக ஜெபிக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் அருமையான மகனே, மகளே, நீங்களும் நானும் எங்கள் தேசத்தை ஆளுகை செய்வதற்கு எங்கள் தலைவர்களுக்கு, எங்கள் அதிகாரிகளுக்கு, எங்களுடைய பிரதமருக்கு, எங்கள் தேசத்தின் எங்களுடைய ஒவ்வொரு முதலமைச்சர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும் என்று சொல்லி அதிகாரிகளுக்கு வேண்டிய ஞானத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 32-33 வசனங்களில் அதிகாரிகளுக்காக, ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறது மட்டுமல்ல, நல்ல ஆலோசனை சொல்லுகிற தலைவர்கள், மந்திரிகள் எங்களுக்கு எழுப்பித்தாரும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். 1 நாளாகமம் 12-32-33 வசனங்கள். இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னது என்று அறிந்து காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும். ஆக காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள். இந்த காலத்தில் இப்படி நடக்கணும், இந்த நேரத்தில் இப்படி நடக்கணும் என்று சொல்லி இன்னதென்று அறிந்து என்ன செய்யணும், ஏது செய்யணுன்றதை தெளிவாய் அறிந்து தகுந்த யோசனை சொல்லக்கூடிய தலைவர்கள் ஆண்டவரே அன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் யாருக்கு கொடுத்தார்? தாவீது அரசனுக்கு கொடுத்தார். அதை போல எங்களுடைய தேசத்தை ஆளுகை செய்வதற்கு எங்களுடைய ஆளுநர்களுக்கு, எங்களுடைய கலெக்டர்களுக்கு, ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மந்திரிமார்களுக்கு ஆண்டவரே நீர் ஞானம் தாரும், ஆலோசனை சொல்லக்கூடிய தலைவர்களை நீ எழுப்பித்தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே தகுந்த ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்டவர்களை எழுப்பி அவர்கள் மூலமாய் எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்க வேண்டும். அநேக ஞானம் படைத்தவர்கள் உண்டு, அநேக திறமை உள்ளவர்கள் உண்டு, அநேக ஆலோசனைகள் பெற்றவர்கள் உண்டு. அவர்களுடைய திறமைகளை, ஆலோசனைகளை, அவருடைய யோசனைகளை கேட்டு தெரிந்து அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மாநிலத்தில் எந்த பகுதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவரிடத்திலிருந்தும் தகுந்த ஆலோசனைகளை கேட்டு அதன்படி செய்யக்கூடிய தலைவர்களாய் எங்கள் தலைவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் நீங்கள் நானும் ஜெபிக்க வேண்டும். அன்றைக்கு எகிப்து தேசத்தில் ஆண்டவர் யோசேப்பை எழுப்பினார். தேசத்திலே கொடுமையான பஞ்சம் வரப்போகிறது 7 வருஷங்கள். அதற்கு முன்பாக விளையக்கூடிய பயிர் பச்சைகளை இப்படியாய் சேர்த்து வையுங்கள், இப்படி பண்ணுங்கள் என்று சொல்லி தகுந்த யோசனையை சொன்னான் யோசேப்பு. ஆதியாகமம் 41:36 வசனம், 41 வசனம், 43 வசனத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 41:36.
தேசம் தேசம் பஞ்சத்தினால் பஞ்சத்தினால் அழிந்து அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக. ஆக இந்த மாதிரி தேசத்துல பஞ்சம் வரப்போகுது. இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு அழிவு வரப்போகுது, இப்படிப்பட்ட ஒரு புயல் வரப்போகுது, இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு வியாதி வரப்போகுது. இதுக்கு இப்படி செய்யணும், இப்படி கையிருப்பு வைக்கணும், தானியங்களை கையிருப்பு வைக்கணும், மருந்துகளை கையிருப்பு வைக்கணும், அல்லது இந்த இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்று சொல்லி தேசத்திலே என்ன செய்யக்கூடாது? அழிவு வந்துவிடக்கூடாது, தேசம் அழிந்து போய்விடக்கூடாது, ஜனங்கள் அழிந்து போய்விடக்கூடாது, மாண்டு போகக்கூடாது என்பதற்காக தகுந்த ஆலோசனை சொல்கிற ஒரு யோசேப்பு அன்றைக்கு எகிப்து தேசத்தில் இருந்தான். அவனை எகிப்து தேசம் முழுமைக்கும் பார்வோன் அதிகாரியாய் வைத்தான் என்று சொல்லி 41:41 வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட திறமை வாய்ந்த அறிஞர்கள், ஆலோசகர்கள் நம்முடைய தேசம் எங்கும் பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஞானத்தை, ஆலோசனைகளை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை சரியாய் கண்டறிந்து பயன்படுத்தக்கூடியவர்களை ஆண்டவரே தாரும் என்று சொல்லியும் அப்படிப்பட்டதான யோசகர்களையும் ஆலோசகர்களையும் எங்கள் தேசத்தில் இன்னுமா எழுப்பி எங்கள் தேசம் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே உதவி செய்யும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே அநேக மருத்துவர்களை நாம் இழந்து விட்டோம், அநேக ஆலோசகர்களை இழந்து விட்டோம். நர்சுகள் மரித்து போனார்கள், காவலர்கள் மரித்து போனார்கள், சபை போதகர்கள் மரித்து போனார்கள். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள்னாலே நமக்கு எவ்வளவு பெரிய இழப்பு! ஒரு மருத்துவரை, ஒரு தாதியரை, ஒரு போதகரை இழந்து போகும்போது தேசத்துக்கு எவ்வளவு பெரிய இழப்பு! ஆனால் அன்றைக்கு தானியேல் ஜெபித்தான், தேசத்தில் உள்ள ஞானிகள் அழியாதபடி காக்கப்பட வேண்டும் என்று. அவனும் மட்டுமல்ல, அவனுடைய நண்பர்கள் எல்லாரையும் கூட்டி வைத்து ஜெபித்தான். தானியேல் 2:17 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். தானியேல் 2:17. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக, பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அவங்க எல்லாம் சேர்ந்து ஜெபிச்சாங்க. எதற்கென்றால் தேசத்தில் உள்ள ஞானிகள் அழிந்து போகக்கூடாது. அதை போல இன்றைக்கு எங்களுடைய தேசத்தில் அறிஞர்கள் அழிந்து போகக்கூடாது, ஆலோசகர்கள் அழிந்து போகக்கூடாது, மருத்துவர்கள் அழிந்து போகக்கூடாது, விஞ்ஞானிகள் அழிந்து போகக்கூடாது. ஆண்டவரே, தேசத்தின் தலைவர்கள் அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்காக அவர்கள் காக்கப்பட நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஆமென். மறுபடியும் சொல்கிறேன், ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆளுகை செய்வதற்கு வேண்டிய ஞானத்தை தலைவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்க வேண்டும். அந்தந்த காலத்துக்கு தகுந்த ஆலோசனை சொல்லக்கூடிய தலைவர்களை தேவன் எழுப்பும்படி ஜெபிக்க வேண்டும். ஞானிகள், அறிஞர்கள், மருத்துவர்கள், ஆலோசகர்கள், தேசத்தில் விலையேறப்பட்ட பொக்கிஷங்களாய் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்கள் அழிந்து போகாதபடிக்கு ஜெபிக்க வேண்டும். இப்படியாய் தேவன் தேசத்திலே ஆளுகை செய்ய நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக அன்றைக்கு சாலமோனின் ஜெபத்தை கேட்டவர், அன்றைக்கு தானியேலின் ஜெபத்தை கேட்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேசத்தை தேவன் ஆளுகை செய்வார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆமென். சியோனே, இது முறை தலைமுறை தலைமுறைக்கும் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்படியாய் தேவன் இந்த தேசத்தை, நம்முடைய பாரத தேசத்தை ஆளுகை செய்ய நீங்களும் நானும் கருத்தாய் ஜெபிப்போம். ஆமென். அல்லேலூயா. கடைசியாக இந்த நாளிலே 6வது பாயிண்டாக நம்முடைய தேசத்தை கர்த்தர் விசாரிக்க வேண்டும். நம்முடைய தேசம் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற ஒரு தேசமாய் இருக்க வேண்டும். உபாகமம் 11:12. உபாகமம் 11:12.
அது உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். விசாரிக்கிற தேசம். உபாகமம் 11:12. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். என் தேசத்தின் மேல், என் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனத்தின் மேல் தேவனுடைய கண்கள் வைக்கப்பட வேண்டும். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும். ஏதோ முத நாள் மட்டுமல்ல, ஏதோ ஒரு நாள் மட்டுமல்ல, 365 நாளும். லீப் வருஷமானால் 366 நாளும் தேவன் நம்முடைய தேசத்தை விசாரிக்க வேண்டும். அவருடைய கண்கள் வைக்கப்பட வேண்டும். இப்படியாய் தேவன் விசாரிக்கிற ஒரு தேசமாய் என் தேசம் மாறும்படி நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், தேசம் கர்த்தர் விரும்புகிற தேசமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் விரும்பப்படத்தக்கான ஒரு தேசமாய் நம்முடைய தேசம். மல்கியா 3:12 வாசிக்கிறது போல தேவன் நம்முடைய தேசத்தை தேசம் விரும்பப்படத்தக்கதாய் இருக்கும். இங்கு இருக்கிற ஜாதிகள் மக்கள் பாக்கியவான்கள் எனப்படுவார்கள். இந்த காரியம், இந்த வாக்குத்தத்தத்தை என் தேசத்தில் நிறைவேற்றும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, பாழாய் போன காரியங்கள் பயிர் நிலமாய் மாற்றப்படுவேன் என்று ஆண்டவர் கொடுத்த வாக்கு நிறைவேறும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். எசேக்கியேல் 36 அதிகாரம் 34 முதல் வாசிப்போம். 36 வரை. எசேக்கியேல் 36:34 முதல். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல என்றும் அவாந்திரமும் பாலும் நிர்மூலமுமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானதை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். பாழானதை பயிர் நிலமாக்குவேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, சுற்றிலும் இருக்கிற மக்கள் எல்லாம் அறிந்து கொள்வார். கர்த்தராகிய நான் சொன்னேன், நான் இதை செய்வேன். பாழாய் போன நிர்மூலமான பட்டணங்களை எல்லாம் கட்டி மனிதர்களை குடியேற்ற பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை இந்த நாளிலே நம்முடைய தேசத்திலே நிறைவேற வேண்டும். நம்முடைய தேசம் ஆண்டவருடைய பார்வையிலே உன் தேசம் வாழ்க்கைப்படும், நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவா என்று சொன்னாரே, அந்த வார்த்தை எஸ்ஏ 62:4 வார்த்தை நம்முடைய தேசத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். நம்முடைய தேசத்திலே கனிம வளங்களும் எல்லா விதமான மினரல்ஸ், எல்லா விதமான செம்பு இரும்பு எல்லாமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அது தேசத்தின் மக்களுக்காக பயன்பட வேண்டும். நம்முடைய தேசத்திலே நல்ல ஒரு கனிம வளங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஜெபிக்க வேண்டும். வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ஆமென். நம்முடைய தேசமும் கூட இன்றைக்கு ஆறுகள் உள்ள தேசம். மலைகளில் இருந்து ஆறுகள் புறப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஊற்றுகள் புறப்படுகிறது. அப்படிப்பட்ட தேசம். அடுத்து, அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். ஆக கோதுமை, வார்கோதுமைனா பார்லி, திராட்சை செடி, அத்தி மரம், மாதுளம் செடி, ஒலிவ மரம், எண்ணெய், தேனுள்ள ஒரு தேசம் நம்முடைய தேசம். அடுத்த வசனம்.
அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். தாழ்ச்சி இல்லாத தேசம், அப்பம் புசிக்கத்தக்க தேசம், ஒன்றும் குறைவுபடாத தேசம், கல்லுகள் இரும்புமாயிருக்கிறது, செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ள தேசம். இப்படிப்பட்ட தேசமாய் என் தேசத்தை மாற்றும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இப்படிப்பட்ட தேசத்துக்காக ஜெபிக்கக்கூடிய மனிதர்களை தேடுகிறார். எசேக்கியேல் 22:30 தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொன்னார். ஏசாயா 59:16 வேதம் சொல்கிறது, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். விண்ணப்பம் பண்ணி ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஏசாயா 64:7 உங்கள் அக்கிரமங்களுக்கும் உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றிக் கொள்ளும்படி விழித்துக் கொள்கிறவனும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி பற்றி கொள்வதற்காக, ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறதற்காக இன்றைக்கு எழுந்து ஜெபிக்க, ராத்திரியிலே முதற்சாமத்திலே எழுந்து ஜெபிக்கக்கூடிய அந்த மனிதர்களை கர்த்தர் தேடுகிறார். திறப்பிலே நிற்கும் எசேக்கியேலாக, ஞானிகள் அழியாதபடி காக்கிற ஜெபித்த தானியேலாக, வீதியில் கிடக்கிற மக்களுக்காக கதறி அழுத எரேமியாக, கல்லறைக்கு செல்கிற பிணங்களுக்காக ஜெபிக்கிற நெகேமியாவாக, வாதை நிற்க ஜெபித்த தாவீதாக, ஆட்சி நடத்த ஜெபித்த சாலமோனாக, ஆலோசனை சொல்லுகிற ஒரு யோசேப்பாக நீங்களும் நானும் இருக்க தேவன் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கும் என்றால், இப்படியாய் நீங்களும் நானும் ஜெபிப்போம் என்றால் நம்முடைய தேசம் வாழ்க்கைப்படும். நம்முடைய தேசம் ஆண்டவரால் விருப்பப்பட்ட ஒரு தேசமாக இருக்கும். நம்முடைய தேசத்தில் பெரிய காரியங்கள் நடக்கும். நிச்சயமாகவே தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தை நிறைவேறும். ஜெபிப்போமா? ஆண்டவரே, இப்படிப்பட்ட தேசமா என் தேசத்தை மாற்றும் என்று சொல்லி இனி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்போம். இப்பொழுது நாம் ஜெபித்து முடிப்போம். ஜெபம். இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள். மற்றவர்கள் அமர்ந்து கொண்டு என்னோடு கூட இன்றைக்கு மாத்திரமல்ல, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வைத்து தேசத்துக்காக, ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்காக நாம் ஜெபிப்போமா? இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இத்தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னீரே தகப்பனே, கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவிய நடக்கும்படிக்கு எங்களுடைய தேசத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. என் தேச எல்லை எங்கிலும் கொடுமையும் அழிவும் நாசமும் கேட்கப்படக்கூடாது ஆண்டவரே. எங்கள் வீதிகளிலே கூக்குரல் உண்டாகக்கூடாது ஆண்டவரே. துஷ்டன் எங்கள் வழியை வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, துஷ்ட மிருகங்கள் அன்ற தேசத்திலிருந்து நீங்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஐயா, அன்ற ஒவ்வொரு வீட்டையும் நீர் தாழ்பால் போட்டு நீர் பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். அன்று குடியோடி போகுதலும் ஆண்டவரே, கொடுமையும் நாசமும் அழிவும் அன்றே எங்களுடைய எல்லைகளை கேட்கப்படாதபடிக்கு நீர் ஆண்டவரே, ஆண்டவரே தேவதூதர்களை காவல் வைப்பீராக. நீர் கதவுகளை ஆண்டவரே மூடுவீராக. நீர் பூட்டக்கூடாதபடி திறக்கவர், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். எங்கள் மக்கள் ஒவ்வொருடைய வீடுகளை, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வீடுகளிலே தேவதூதரை கண்டு கொண்டு ஜாமக்காரரை நியமித்து நீர் பாதுகாக்கும்படியான ஜெபிக்கிறேன். சமாதான தாபரங்களின் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களில் என் ஜனங்கள் குடியிருப்பார் என்று சொன்னீரே.
கத்தரதை நிறைவேற்றும் அப்பா, கத்தரதை நிறைவேற்றும் ஆண்டவரே. பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்யறது உமக்கு லேசான காரியமே. அன்றைக்கு ஆசாவின் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தவரே, இன்றைக்கு எங்கள் தேசம் மிகுந்த பலவீனமாயிருக்கிறதப்பா. எங்கள் தேசத்தை பலப்படுத்தும், எங்கள் தேசத்தை ஆளுகை தலைவர்களுக்கு ஞானம் தாரும், அவர்களுக்கு தகுந்த ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆலோசனை சொல்லக்கூடிய மந்திரிகளை, ஆலோசகர்களை, அறிஞர்களை எழுப்பி தாரும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் உள்ள அறிஞர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், ஆண்டவரே, சபையின் போதகர்கள், தேசத்தில் இருக்க முக்கியமான நபர்கள், அவர்கள் மறித்து விடாதபடி, அவர்கள் அழிந்து விடாதபடிக்கு நீர் பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஐயா தகப்பனே, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல எங்களுடைய பூமி அனைத்திலும் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும் அப்பா, நிரப்பப்படட்டும். எங்களுடைய தேசம் நீர் விரும்புகிற தேசமாய் மாறட்டும், நீர் விசாரிக்கிற தேசமாய் எங்களுடைய தேசம் இருக்கட்டும் ஆண்டவரே. செம்பும் பொன்னும் வெள்ளியும் ஆண்டவரே இரும்பும் வெட்டி எடுக்கப்படுகிற தேசமாய் எங்களுடைய தேசம் இருக்கட்டும். எங்களுடைய தேசத்திலே ஆண்ட வெள்ளாமை விவசாயங்கள், ஆண்ட மாதுளம் செடிகளும் அத்தி மரங்களும் கோதுமைகளும் ஆண்டவரே செழித்தோங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஓ தேவனே, ஏற்ற காலத்தில் நல்ல மழைகள் பெய்யட்டும் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்யும் அப்பா, நீர் செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஆண்டவரே, உம்மால் கூடும் ஆண்டவரே. ஆண்டவரே, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கக்கூடிய எசேக்கியேலுக்காக, வீதிகளில் மூச்சித்து கிடக்க பிள்ளைகளுக்காய் கதறி அழுகிற ஒரு நெகேமியாக்களுக்காக ஆண்டவரே தகப்பனே, வாதை நிறுத்துவதற்காக கதறி ஜெபித்த தாவீதை போன்ற மக்களாக எங்களை மாற்றும் ஐயா, மாற்றும் இயேசுவே. இயேசுவே, எங்கள் தேசத்தின் தலைவர்கள் உம்மிடத்தில் இருந்து ஆண்டவரே ஞானத்தை பெற்று நீதியாய் நேர்மையாய் அன்றைய வாழ உதவி செய்யும், கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ண உதவி செய்யும். எங்கள் தேசத்தை நீ நோக்கி பார். வருஷத்தின் துவக்கத்தில் மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த நடு நாட்களிலும் கூட, இந்த வருஷத்தின் முடிவு மட்டும் உடைய கண்கள் வைக்கப்படட்டும் அப்பா, வைக்கப்படட்டும். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, தேசத்துக்காய் கதறி ஜெபிக்கிற அந்த மக்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை சந்தித்து, யாருடைய வீடுகளிலே பிசாசின் போராட்டங்கள், யாருடைய வீடுகளிலே வறுமைகள், யாருடைய வீடுகளிலே ஆண்டவரே துன்பங்கள், துயரங்கள் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் நீ மாற்றுவீராக. வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துவீராக. பிள்ளைகளை அந்த குடும்பத்தையும் கர்த்தர் வேலையிட்டு காப்பீராக. ஆண்டவரே, பிசாசானவன் ஆண்டவரே பிள்ளைகளை கொண்டு விடாதபடிக்கு, ஆண்டவரே வீட்டில் உள்ள எந்த பொருட்களும் கொள்ளையிட்டுப்படாதபடிக்கு, திருட்டு சம்பவங்கள் நடந்து விடாதபடிக்கு, இன்னுமாய் துஷ்ட சந்துகள், அன்ற விஷ பாம்புகள், தேள்கள், பல்லிகள் அன்ற இவைகளினாலே ஆண்டவரே அந்த வீடுகள் பால்பட்டு விடாதபடிக்கு ஒவ்வொரு வீட்டையும் பரிசுத்தப்படுத்துவீராக. எல்லையெங்கிலும் சமாதானம், எல்லையெங்கிலும் பரிசுத்தம், எல்லையெங்கிலும் அமைதி, ஆனந்தம் ஆண்டவரே உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் அக்கினி மதிலாய் நீர் மூடிக்கொள்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசுவே, இயேசுவே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னீரே ஐயா. பஞ்சத்தினாலே, பட்டினினாலே, நெருக்கத்தினாலே, வேலை இல்லாததினாலே, கடனினாலே ஊரை விட்டு ஓடி போகாதபடிக்கு, குடி ஓடி போகாதபடிக்கு ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்த. தேசத்துக்காய் கதறுகிற மக்களை எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுடைய சபையிலும் இந்த காணொளி காட்சியின் மூலமை பார்க்க ஒவ்வொருவரையும் நீங்க உருவாக்குங்க அப்பா. ஆண்டவரே, தனித்தனியாய் அழுது புலம்புவதற்காக தாவீதின் குடும்பத்தாரிலும் எருசலேமின் மக்களிலும் எழுப்புவேன் என்று சொன்னீரே. கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன் என்று சொன்னீரே. ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக அழுகிறது போல அழுகிற மக்களை ஆண்டவரே நீர் எழுப்பும். தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், நாமம் மகிமைப்படட்டும். உமக்கே கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் செலுத்தி ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்
நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஏதோ ஒரு பிரசங்க செய்தியை கேட்டதாக எண்ணி விடாதபடிக்கு இந்த குறிப்புகளை எல்லாம் எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபங்களிலே இவைகளை நினைத்து ஜெபிப்போம். நிச்சயமாகவே ஜெபத்தை கேட்கிற தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு தேசத்திலும் உங்கள் குடும்பத்திலும் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எரேமியா 33:3 சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் செய்வார். ஆமென், ஆமென்.